பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இங்கே சங்கீதம் 20ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பாருங்க, சிலர்லாம் வாழ்க்கையில் நல்லா கிடுகிடி வளருவான், வசதியாக இருக்க போல இருப்பான், காரில் பங்களாவில் போவான், அவன் பெருமையாக பேசுவான், தன் பதவியை குறித்து தன் பட்டத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டும் பரவாயில்ல, நம்மளை அற்பமாக நினைப்பான், கேவலம் நினைப்பான். ஒருவேளை அப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் சந்தித்து நீங்கள் காயத்தோடு இருக்கிற மக்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அங்கே தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருந்தால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாக இருந்தால், அவங்க மனதிலே தேவனை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தால், உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க பாருங்க, அங்கே எஸ்தர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1 வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த ஆமான் என்ற ஒருவன் அந்த மொர்தெகாய்க்கு தீங்கு நினைத்து அவனை கொலை செய்யும்படி 50 முழ தூக்கு மரத்தை அவன் அங்கே ஏற்படுத்தும் போது காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. ஜெபிக்கிறவனுக்கு எப்பவுமே வெற்றி பக்கத்தில் நிற்குங்க. நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா. அதே சங்கீதம் 27 சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். என்னுடைய இவ்வளவு ராணுவம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணபலம் இருக்கு, பணபலம் இருக்கு அப்படி பெருமையாய் நினைக்கிற எத்தனையோ பேர் இல்பொருளாய் காணாமல் போய்விட்டார்கள். நீங்கள் தேவனை நம்புகிற மக்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை திறப்பார். மொர்தெகாய் வாழ்க்கை நடந்தது, தானியேல் வாழ்க்கை நடந்தது, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வாழ்க்கை நடந்தது. அவர்களெல்லாம் சத்துருக்கு முன்பாக எழுந்து நிமிர்ந்து நடந்தார்கள், அக்னியிலே உலாவினார்கள், சிங்கத்திவைகளை படுத்திருந்தார்கள். அப்படி அற்புதங்களை செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மகத்துவானங்களை செய்வார். நீ நான் செய்ய வேண்டிய ஒண்ணு, அவர் ஜபங்களை கேட்கிறவர். மாம்சமான யாவர் அவனிடத்தில் வரும்போது அந்த தேவன் அவர்களுக்கு பலப்படுத்தி ஆசிரியப்பார். ஜபத்தை கேட்கவரே சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிற 65 நாள்ல அவர் ஜபத்தை கேட்கிற ஜெபிக்கிற ஆளாய் இருக்கிறபடினாலே, தேவனை நம்புகிற ஆளாய் இருக்கிறபடினாலே, அவரை வைராக்கியமாய் பின்பற்றுகிற ஆளாய் இருக்கிறபடினாலே நீங்கள் தளர்ந்து போவதில்லை, உங்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை. அவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறப்பார். இதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்கிறது. சில குதிரைகளை இவன் நம்ம பார்க்க நாட்டை பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய பதவி, அந்த பெருமையிலே செருக்கிலே அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து அதிகார ஆணவத்தோடு இருந்தவர்களாம் அவர் தள்ளினார். ராஜாக்களை தள்ளுவார், ராஜாக்களை ஏற்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சிறுமை மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு காலம். நீங்கள் தேவனை நம்புகிறபடினாலே, விசுவாசிக்கிறபடினாலே எழுந்து நிமிர்ந்து நிற்கிற காலம். நீங்க 1 சாமுவேல் 17 படிச்சு பாருங்க. இந்த கோலியாத் அவன் கர்வம், அவன் சிறு வயதில் யுத்தத்திலே பயிற்சி பெற்றவன், ஒன்றும் அறியாத அப்பானியை போல் இருந்த அந்த தாவீதை தான் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் கோலியாத்தின் தலையை கையிலே பிடித்து அவன் கம்பீரிக்கிறவனாக இருந்தான். தேவ மக்களே, உங்க வாழ்க்கை ஒரு ஆசிரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை தேவன் தருவார். நீங்கள் தொடர்ந்து அவரை நம்புங்கள், அவருக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். ஏற்ற வழியிலே உங்கள் தேசத்திலே மழையை பெய்யவா. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய், வறுமை தரித்திரை வாழ்ந்தவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் வருவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆமென். நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க ஆரம்பிப்பீர்கள். அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாய் அழகாக செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து அவர்களுக்கு கண்ணோக்கமாய் இருப்பார், உங்களுக்கு காவலனாய் நிற்பார். இரவும் பகலும் தூங்காமல் விழித்திருக்கிறவராய், ஒரு இம்மி கூட பிசாசுகளை தொடாதபடி கண்ணின் கருமணி போல உள்ளங்கையிலே வரைந்து அவர்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படியாய் தேவங்களை உயர்த்துவார், மேன்மையாக இருப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.